இந்த நான் தமிழர்ல ஒரு 3 கூமுட்டை இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல. சீமானு, இந்த சாட்டை துறைமுருகன், இந்த இடும்பவனங்கார். இந்த 3 வயல்களை ஏன் கூமுட்டேன்னு சொன்னேன் தெரியுமா? அந்த விஷயத்துக்கு வரேன். இவங்க தாவேக்காவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? கொள்கை இல்லாத கூட்டனாங்க, விசிலடிச்சா குஞ்சு சொன்னாங்க. இவங்க எல்லாம் ரசிகர்கள், ஓட்டு போட மாட்டாங்க. ரசிகர்கள் நடிகரை பார்க்க கூட்டினாங்க, தற்கூறினாங்க. தலைவனை வந்து திரையில தேடாத, தரையில தேடுனாங்க. கொள்கை என்னன்னு தெரியாது, கோட்பாடு என்னன்னு தெரியாது அப்படின்னு இவங்க அடுக்கடுக்கா அடிக்கிட்டு போனாங்க. ஆனா அப்படி இவங்க குற்றஞ்சாட்டின கட்சியை சேர்ந்த பிரதிநிதி பேசுற பேச்சை நீங்களே ஒரு தடவை கேட்டுருங்க. போலீஸ் தமிழ்நாட்டுல கம்மியா இருக்கு. நேஷனல் ஆவரேஜோட போலீஸ் தமிழ்நாட்டுல கம்மி. அன்எம்ப்ளாய்மென்ட்ல நேஷனல் ஆவரேஜ் 4.8, தமிழகம் 5.2. எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க ஜிஎஸ்டி நாங்க தான் நம்புறோம். ஜிஎஸ்டி அடிப்படையில் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரோட உழைப்பையும் ஒண்ணு சேர்த்து அதுல இருந்து வரக்கூடிய ஒரு வேல்யூ. அப்படியே இந்த 15 வருஷ கட்சி பிரபாகரன் தம்பின்னு சொல்லி தெரியாங்க பாருங்க. சீமானு சாட்டை துறைமுருகன் தமிழ் தேசியம் தான் எங்க உயிர் மூச்சு, இன அழிப்புக்கு துணை போன திமுக ஒழிப்பதே எங்களது லட்சியம் அப்படின்னு சுத்திட்டு இருந்த நாயக இவ்வளவு நாள் சூரியனை பார்த்து குறைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடா அப்படியே தலைவர் விஜய் பக்கம் குறைக்க ஆரம்பிச்சாங்க பெட்டி வாங்கிட்டு. அவங்களோட பேச்சை நீங்க கேளுங்க. இப்போ அவங்க திரைப்படத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. தலைவர் தம்பி நான் தாங்க பராசக்தி படத்தை பார்த்துட்டு நான் தான் சொல்லியிருக்கேன். இங்க ஒருத்தன் பாட்டு பாடிட்டு இருக்கேன். யாரு? இந்த மஞ்சள் மாமா பாட்டு பாட ஆரம்பிச்சான். சீமான் தான் செய்யணும், நான் தான் செய்யணும். எல்லாரும் என்னை வந்து தலைவர் தம்பின்னு சொல்றாங்க. எங்க தலைவர் தம்பின்னு அங்க அரசியல் கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்க எப்படா சினிமா விட்டு வர போறீங்க?